த 100 அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோ வந்து ஊருக்கு புது ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் ஜாயின் பண்ண அந்த நேரம் அந்த ஊருக்குள்ளே ஒரு சில கொலை நடக்குது. ஆனால் அந்த கொலை எல்லாமே ஒரே மாதிரியா இருக்குது, ஒரே பேட்டர்னில் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அதுலேயே அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் இந்த கொலைங்க நடக்குது, இந்த ராபரி நடக்குது. அப்படி இதுக்கப்புறம் ஹீரோ எப்படி இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போகிறாரு, அதில் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ஆளுங்களை ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அப்படி அவங்கள தேடி போகும்போது ஹீரோக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, அது எல்லாத்தையும் ஹீரோ ஃபேஸ் பண்ணி எப்படி இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ஆளுங்களை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான க்ரைம் த்ரில்லர் படமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. வழக்கமாக இந்த தெலுங்கு படங்களில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாத்தையும் தூக்கி இந்த படத்துலையும் வச்சுருக்காங்க. அதாவது இந்த சாங்ஸாக இருக்கட்டும், இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்னு ஒரு கமர்ஷியல் படத்தில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாத்தையும் தூக்கி இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் கதை. இந்த ஸ்டோரியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த படத்தை இவங்க நல்லா கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இவங்க அதை பண்ணலை. இந்த தேவையில்லாத விஷயங்களெல்லாம் இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்து, இதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ். அப்படின்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா, இந்த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இந்த படத்தில், இந்த கதை அப்படிங்கிறது. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா இந்த ஸ்டோரி தான். அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா, ஹீரோ வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. அதுலேயும் அவருக்கு அந்த போலீஸ் கெட்டப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்குற படம் தான்.